ஹாய் அன்பு நண்பர்களே வணக்கம். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் யாராருக்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்குறோம், அது யாராருக்கெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, யாரெல்லாம் பெண்டிங்கில் வச்சுருக்கிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். அதேமாரி நம்ம யாருக்காவது இரிட்டேட் பண்ணுற மாதிரி, அதாவது கோபம் கொடுத்துற மாதிரி நம்ம யாருக்காவது ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க நம்மளை அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை எப்படி நம்ம யார் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, நீங்கள் இது வந்து 3 ப்ரௌசரில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். அதாவது நம்மளை யார் அன்ஃப்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்ற ஆப்ஷன் மட்டும். மற்றபடி நீங்கள் யாராருக்கெல்லாம் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறாங்கன்றது நீங்கள் எந்த ப்ரௌசர்லேருந்து வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க, நான் அதுக்காக பரிந்துரைக்கப்பட்ட எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு ப்ரௌசர் வந்து யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். அது நல்லா ஸ்பீடாக இருக்குது. ஸோ நம்மளுடைய முகநூல் பேஜில் மெயின் விண்டோ ஓப்பன் பண்ணிங்க. மெயின் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் இப்போ பார்க்க போகிறீங்க. யாராருக்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறோம், அது இன்னும் யாரெல்லாம் பெண்டிங்கில் வச்சுருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய இங்கே பாருங்கள், இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வர 2 தலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் அதனோட ஐகான். ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் இந்த ஐகான், அந்த ஐக்கானை நம்ம டச் பண்ணணும். டச் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபைன் ஃப்ரெண்ட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஃபைன் ஃப்ரெண்ட் போகணும். ஓகே, ஃபைன் ஃப்ரெண்ட் வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பீப்புள் யூ மே நோனா உங்களுக்கு உங்களாம் யாராவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ அதேமாரி நம்மளுக்கு யாராவது மியூச்சுவல் ஃப்ரெண்டில் இருந்தாங்கன்னா அவங்களெலாம் இந்த லிஸ்ட்டில் காட்டும். ஸோ இந்த கார்னரில் பாருங்கள், வியூ சென்ட் ரெக்வஸ்ட், அதாவது நம்ம யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறோன்ற லிஸ்ட்டு அதுதான் அது. ஸோ அந்த லிஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், நான் இவங்களுக்குலாம் கொடுத்துருக்குறேன். இவங்களுக்குலாம் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கலாம், இவங்க ஒன்று ஃபேஸ்புக்கே வராமல் இருந்திருக்கலாம், இல்லை ஃபேஸ்புக் பார்த்துட்டு நம்ம ஐயோ இவன் ஏன் கொடுத்தான்னு சொல்லிட்டு பெண்டிங்லேயே வச்சுருக்கலாம். சில டைம் வந்து சில பேர் அதை வந்து ஹைடு பண்ணியிருக்கலாம், அதனால் அவங்களுக்கு தெரியாது. ஓகே, இந்த ஆப்ஷனை பார்த்துங்க. இது ஓகே, இது நிறைய பேருக்கு கேட்டுட்டு நானும் நிறையா யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ஆப்ஷனே கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு நானே ஒருத்தருடைய மூலயமா வாங்கினேன். ஸோ 2வது ஆப்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது நம்மளை யாரெல்லாம் நம்ம வந்து யாருக்கெல்லாம் தொல்லை கொடுத்துருக்குறோமோ அவங்களாம் நம்மளை அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டுருப்பாங்க. இவன் வேண்டாம், இவன் ரொம்ப தொல்லை கொடுக்குறான்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்றவங்க நம்ம இப்போ வந்து அவங்க எப்படிலாம் நம்மளை அன்ஃப்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 ப்ரௌசரில் தான் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். அதாவது ஃபயர்ஃபாக்ஸ் யூசர், யூசி ப்ரௌசர், அதேமாரி குரோமோ யூசர். 3 யூசருக்கு தான் ஒர்க் ஆகும். அதேமாரி குரோமோவும் யூசி ப்ரௌசரும் ரெண்டுமே ஒரே லிங்க். அதாவது நீங்கள் குரோமோவுக்கு என்னென்னலாம் ஆட் ஆன் போடுறீங்களோ அதே அதே எக்ஸ்டென்ஷனை நீங்கள் வந்து யூசி ப்ரௌசருக்கு போடலாம். யூசி ப்ரௌசரை வந்து கூகுள் குரோம் பேஸ் பண்ணி தான் யூசி ப்ரௌசரை ரெடி பண்ணிக்கிறாங்க. நான் யூசி ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், குரோமோடைய வெப் ஸ்டோர் போங்க. ஸோ வாங்க, குரோமோடைய வெப் ஸ்டோர் போங்க. ஸோ குரோமோடைய வெப் ஸ்டோரில் போனீங்கன்னா அன்ஃப்ரெண்ட் ஃபார் ஃபேஸ்புக் அந்த நீச்சு கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த நீச்சு. நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். அதாவது இங்கே வந்து இதுமாரி கேட்கும், ஆட் டு குரோமோன்னு கேட்கும். நீங்கள் ஆட் டு குரோமோ கொடுத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் லோடிங் ஆகி இங்கே வந்து ஆடுன்னு கேட்கும். ஆடு கொடுத்தோடனே உங்களுக்கு உள்ள ஆட் ஆன் பட்டன்ஸில் வந்துடும் பாருங்கள். இந்த ஆட் ஆன் பட்டனில் நான் வச்சுருப்பேன் இப்போ. ஸோ நான் அதை உங்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போட்டு காட்டுறதுக்கு நான் ஒரு நிமிஷம் மறந்தே போட்டேன், யோசிக்கல. இங்கே பாருங்கள், இதுதான் அது. நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இதை போட்டதில் இருந்து யார் உங்களுக்கு அன்ஃப்ரெண்ட் பண்ணாங்கன்றது மட்டும்தான் கணக்கு வரும். இதுக்கு முன்னாடி யார் பண்ணிக்கிறாங்கன்றது கணக்கு வராது. ஸோ அந்தமாரி நம்ம பார்க்கும்போது வாங்க, நம்மளுக்கு யார் அன்ஃப்ரெண்ட் பண்ணி நம்மளை பண்ணியிருக்கிறாங்க, நம்மளை பிடிக்காம எத்தனை பேருன்னு பார்ப்போம். ஃப்ரெண்டுக்கு போயிடுங்க. மெயின் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டுக்கு பக்கத்திலே ஒரு டேபில் லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். நம்மளை யாரெல்லாம் நம்மளை எழுப்பு பண்ணியிருக்கிறாங்க நம்மளை அப்படின்றது போய்ட்டு பார்ப்போம் 3 பேர். ஸோ இந்த 3 பர்சன் தான் நம்மளுக்கு பிடிக்காதவங்க நம்மளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓகே, இதுவும் உங்களுக்கு நல்ல தகவலாக தான். இதே தான் உங்களுக்கு யூசி ப்ரௌசர்லையும் இப்படி தான். யூசி ப்ரௌசர் அதாவது நீங்கள் அதிகமாக குரோமோ யூஸ் பண்ணுவீங்களே, குரோமோன்னு சொல்லிடுறேன். ஸோ குரோமோனா அதனுடைய குரோமோ வெப் ஸ்டோர் போயிடுங்க. குரோமோ வெப் ஸ்டோர் போயிட்டீங்கன்னா அதே நேம் தான், அன்ஃப்ரெண்ட் ஃபார் ஃபேஸ்புக். அன்ஃப்ரெண்ட் ஃபார் ஃபேஸ்புக் பாருங்கள். அதேமாரி ஆட் டு குரோமோன்னு கேட்குது அன்ஃப்ரெண்ட் ஃபார் ஃபேஸ்புக்கில். நான் குரோமோ பண்ணாமல் வச்சுருக்கிறேன். ஸோ ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணாமல் உங்களுக்கு இதை நான் ஆட் பண்ணி கேட்குறேன். அன்ஃப்ரெண்ட் ஃபார் ஃபேஸ்புக் எதுவுமே நான் இப்போ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு அதில் 3 ஃப்ரெண்டு காட்டினாங்க, இதில் ஒரு ஃப்ரெண்டு கூட காட்டாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போ ஆட் பண்ணமோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளை யாராவது அன்ஃப்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றது மட்டும்தான் இது கணக்கு எடுத்துக்கும். ஸோ நான் இப்போ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஆட் பண்ணிட்டு இப்போ ஆட் எக்ஸ்டென்ஷன் இப்படி தான் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு இப்போ வாங்க, அந்த டேப் வந்துருக்கும் பாருங்கள். அது ஆட் ஆகணும்னா எக்ஸ்டென்ஷனில் போய்ட்டு ஆட் பண்ணணும். குரோமோனுடைய செட்டிங்ஸில் போகணும். செட்டிங்ஸில் போய்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா
அது எங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோன்றது, அதாவது எக்ஸ்டென்ஷனில் வந்தீங்கன்னா ஹிஸ்டோரியில் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம போட்டுக்கிறது இருக்கும். ஸோ எனபிளில் தான் இருக்கும். எனக்கு வந்து சம் ப்ராப்ளம் இருக்குது என்னுடைய சிஸ்டத்தில், அதனால் வைரஸில் அது காட்டலை. ஸோ இந்த ப்ரௌசரில் கரெக்டாக காட்டிச்சு. இது கண்டிப்பாக 100% ஒர்க் ஆகுது. நீங்கள் எந்த பயப்படாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.